ஹலோ கைஸ், பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். சாப் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்ததும் 6 to 5 வரமிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் 5 to 10 minutes நல்லா வதங்கினதும் 6 to 10 முந்திரி போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வதக்கி வச்சிருக்கிறத நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க. திருப்பியும் அதே பேன்ல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கிரேவி ரொம்ப கலர்ஃபுல்லா கிடைக்குங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த ஃபைன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்பட்டா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைம்ல நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்யணும்னு தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு vlogல ஆட் பண்றேன். இப்போ கியூப்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம பன்னீர், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 5 to 10 minutes நல்லா சிம்மிலே வதங்கட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கிரேவியில நம்ம கிரேவி ரொம்ப வாசம் கொடுக்கும். இந்த லீவ்ஸ் நீங்க சூப்பர் மார்க்கெட்ல கேட்டாலே கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூடான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சுங்க. சப்பாத்தி அண்ட் பரோட்டாக்கு அல்டிமேட்டான கிரேவிங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.